அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பழனி முருகன் தண்டாயுதபாணியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருப்பது தான் பழனிமலை கோவில். இந்த கோவில் நவபாசான சிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூலஸ்தானத்தில் உள்ள பழனி ஆண்டவர் திருமேனி போகர் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது. இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்படும் பொருட்கள் எல்லா நோய்களையுமே குணப்படுத்தும் வல்லமை கொண்டதாக சொல்லப்படுது. மலைகளில் மருந்து கிடைப்பது இயற்கை, ஆனால் ஒரு மலையே மருந்தாக அமைவது அபூர்வம். இந்த அபூர்வ மலையே திரு ஆவினங்குடி என்றும் பழனி என்றும் அழைக்கப்படுது. பழனி என்பது மலையின் பெயராகும். பழனி மலையும் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலத்தையுமே உள்ளிட்ட நகரமே பழனி என அழைக்கப்படுது. இந்த தலம் பழனி என அழைக்கப்படுவதன் காரணம் சிவனும் பார்வதியும் தாம் இளைய மைந்தன் முருகப்பெருமான் ஞானப்பழனி என அழைத்ததால பழனி என வழங்கப்பெற்று பின்னர் பழனி முருகன் என அழைக்கப்பட்டிருக்காரு. இந்த ஐவர் முருகப்பெருமானை பூஜிப்பதால், அதாவது லட்சுமி, காமதேனு, சூரியன், பூமாதேவி, அக்னி தேவன், இந்த தலத்திற்கு திரு ஆவினங்குடி என பெயர் வந்தது. இந்த நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ அமைந்ததாகும். கடைசங்க காலத்தில் பழனி பொதினி என அழைக்கப்பட்டு வந்ததாகவும் பொதினி என்ற பெயரே நாளடைவில் பழனி என ஆகிவிட்டதாக அகநானூறு சொல்லப்படுது. திரு ஆவினங்குடி கோவிலுக்கு அருகே முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சரவண புகை தீர்த்தமும், இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, காமதேனு, சூரியன், பூமாதேவி, அக்னி முதலியாரின் சன்னதிகள் இந்த வரலாற்றை விளக்குவதாக சொல்லப்படுது. கைலையில் முருகப்பெருமான் பிரிந்த சிவனும் உமாதேவியும் வந்திருக்காங்க. இறைவனை குறிக்கும் சச்சிநாதன் என்ற பெயரில் வந்திருக்க சத் என்னும் பதம் சிவபெருமான், சித் என்னும் பதம் பார்வதி தேவியும், ஆனந்தம் என்னும் பதம் முருகப்பெருமானையும் குறிக்கிறதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் பிரிந்து துயர் தாளாத சிவபெருமானும் உமாதேவியும் முருகனை பின்தொடர்ந்து திரு ஆவினங்குடிக்கு வந்து பழனி என்ற முருகனுக்கு சூட்டிய திருப்பெயரே நாளடைவில் மருவி பழனி என ஆகிவிட்டது என்றும் பழனி தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மலை மேல் உள்ள கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ள சிவன், பார்வதி, கணபதி, முருகன் ஆகிய சிற்பங்கள் பலத்திற்கு உலகை வலமந்த போட்டியையும் மலைமேல் முருகப்பெருமான் சன்னதிக்கு தென் பாகமாக காணப்படும் கைலாசநாதர் ஆலயம் இறைவனுக்கும் இறைவனுக்கும் முருகப்பெருமானின் பின்தொடர்ந்து சமாதானம் செய்து உணர்த்தியிருக்காங்க. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் அமைந்திருப்பது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு. முருகனின் திருமேனி, பூஜை அறைகள், அலங்காரம் என அனைத்துமே தனி சிறப்பு வாய்ந்தவை. முருகனின் நவபாசான திருமேனியில இரவுல சார்த்தப்படும் சந்தனம், அபிஷேகம் செய்யப்படும் விபூதி, பஞ்சாமிர்தம் ஆகியவை மிகவும் சக்தி வாய்ந்த நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கு. புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் முருகப்பெருமான் ஆண்டிக்கோலம் ராஜ அலங்காரத்தில் இருப்பார் என மட்டும்தான் பெரும்பாலானோருக்கு தெரியும். இவற்றில் ராஜ அலங்காரம்தான் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும், ஆண்டி கோலத்தில் தரிசிக்கக்கூடாது என பலருடைய கருத்தும் நிலவுகிறது. இதனால் வேறு எந்த முருகன் கோவிலும் இல்லாத சிறப்பாக பழனியில் மூலவர் தண்டாயுதபாணிக்கு தினமுமே 6 முறை 6 விதமான எந்த கோலத்திலையும் அபிஷேக தரிசனம் செய்தாலுமே நல்ல பலன் மட்டுமே உண்டு. இருந்தாலுமே எந்த கோலத்தில் பழனிக்கு சாமி தரிசனத்திற்கு சென்றால் முருகன் எந்த அலங்காரத்தில் தரிசிக்கலாம், ஒவ்வொரு அலங்கார தரிசனத்திற்கும் என்ன பலன் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. மலை மீது அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோவிலில் தினமுமே காலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். காலை முதல் இரவு வரை தினமும் 6 முறை அபிஷேகம் நடத்தப்படும். 6 முறை அலங்காரம் மாற்றப்படும். ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் முடிந்து அடுத்த அபிஷேகம் நடைபெறும் முறை முருகப்பெருமானின் திருமேனியில மாலைகள் அணிவிப்பது, பூஜைகள் செய்வது என எதுவும் நடத்தப்படாது. காலை 6:30 முதல் 7:15 வரை சன்னியாசி அலங்காரமும், 8 மணி 8:30 வரைக்கும் வேடன் அலங்காரம், 9 முதல் 9:30 மணி வரை பாலசுப்பிரமணியர் அலங்காரம்,
பகல் 12 முதல் 12:45 வரை வைதீக கால் அலங்காரமாகும். 8:30 மணியிலிருந்து 9 மணி வரை புஷ்ப அலங்காரம். மாலை 5:30 மணியில இருந்து 6:15 வரை ராஜ அலங்காரம். இரவு முழுவதுமே ராக்கால சந்தன அலங்காரம். இதில் வயதானவர் தோற்றத்தில் முருகன் காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற இடைப்பட்ட நேரங்களில் ஆண்டி கோலத்தில் பழனி தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய முடியும். ராஜ அலங்காரம், தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், வீடு கட்ட, புது வீடு குடியேற. ஆண்டி கோலம், வழக்குகளில் வெற்றி. வைத்தியநாதன், நோய்கள், மனக்குழப்பம் நீங்க. பாலசுப்பிரமணிய கோலம், குழந்தை வரம் கிடைக்கும். வேடன் அலங்காரம், எதிரிகளுடைய தொல்லை, பயம் ஆகியவை நீங்கும். புஷ்ப அலங்காரம், வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். சந்நியாசி அலங்காரம், சகல விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி முருகப்பெருமான நாம் பலவித கோலத்தில் தரிசனம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. மேற்கில் இருக்கக்கூடிய பழனி, இங்கு முருகன் போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டதாகும். முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவது உகந்ததாகும். செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானை வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வீட்டில் அல்லது பணியிடத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தீய எண்ணங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். முருக வழிபாட்டில் விரதம் கடைபிடிப்பது, தானம் செய்வது மிகவும் புனிதமானவை. குறிப்பாக திருமலை போன்ற கோவில்கள் தலங்களுக்கு யாத்திரை செல்லும் பொழுது முருகன் கோவில்களில் மாலையில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் செய்வது வழக்கமாக இருக்குது. நினைத்ததை நிறைவேற்றும் முருகப்பெருமான் வழிபாடு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையாக இருக்குது. முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்தால் நாம் நினைத்தது எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கையில் முருகனின் அருளால் அனைத்துமே நலன்களுமே நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகன் வழிபாடு மேற்கொண்டு வருவது, அவரது அருளை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கட்டாயம் முருகப்பெருமான நாம் இது போல் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது, நம்மளால் முடிந்த பொருட்களை நாம் அபிஷேகம் செய்வதற்கு தருவதன் மூலம் முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக முருகனின் வழிபாடு தமிழ் கடவுளான முருகனுக்கு இஷ்ட தெய்வங்களாக விளங்கக்கூடியவராக இருக்கார். கந்தசஷ்டி கவசம் படிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பாங்க. அப்படிப்பட்ட என்ன பிரச்சனை என்றாலுமே, என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலுமே கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினை, வருகின்ற வினை அனைத்துமே ஓடிவிடும். அது மட்டும் இல்லாமல் வேலை, திருமணம், குழந்தை பேறு உங்களுக்கு கிடைக்க, இதுபோல் நீங்கள் பண கஷ்டம் தீர இதுபோல் முருகப்பெருமான வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பானதாகவும் நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், மன கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள், நோய்கள், காரியவற்றி என்பதை எந்த வேண்டுனாலும் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும். பகலில் நீங்கள் உறங்கக்கூடாது. இரவு நேரத்தில் கண் விழித்து முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை பெறலாம் என்பதும் நம்பிக்கையாக இருக்குது. சிவரை யார் வேண்டுமானாலும் எப்படி வழிபடலாம். குறிப்பாக சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் ஏமாற்றத்தை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். பொதுவாக முருகப்பெருமானை யாரெல்லாம் வழிபடலாம், என்ன மாதிரியான ஒரு மலர்களை கொண்டு வழிபட வேணும் அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சிக்கக்கூடியது நல்லதாக இருக்குது. செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்கள், செவ்வாய் ஓரையில் பிறந்தவர்கள் முருகனுடைய வழிபாட்டை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோம்னா அதிர்ஷ்டம் பெருகும். செவ்வாய் நட்சத்திரங்களாக கருதப்படுபவர் இந்த காலகட்டத்தில் நாம் இது போல் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேசம், விருச்சகம், ரலிகாக்காண்டர்களும் இந்த ராசியின் அடிப்படையில் ரிஷபம், மிதுனம், உங்களுக்கு கடகம், இந்த ராசிக்காரர்கள் வழிபட்டு வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. முருகன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.